இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரம், 8வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 5வது வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இந்த இவள் தான் நேசருக்குரியவள், மணவாட்டி. அவர்தான் மணவாளன், சபைதான் மணவாட்டி. மணவாட்டியை உடையவனே மணவாளன் என்று யோவான் 3:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பல நேரத்தில் சபை மறக்கிற முக்கியமான காரியங்களில் ஒன்று என்னவென்றால், நாம் அவருடையவர்கள், அவர் நம்முடையவர், நாம் நமக்குரியவர்கள் அல்ல. அவர் நமது மணவாளன், நாம் அவரது மணவாட்டி. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் மணவாளனை குறித்து மணவாட்டியும், மணவாட்டியை குறித்து மணவாளனும் பாடின காதல் கடிதம் தான் இந்த உன்னத பாட்டின் உன்னத பாட்டு. ஆமென். தமிழ்ல தான் அழகா இருக்கு, இங்கிலீஷ்ல சாங்ஸ் ஆஃப் சாலமோன் இருக்கும். இது உன்னதமான பாட்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த நாளிலே கடந்த 2 வாரங்களாக பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை தான் நினைவிலே வைத்து ஆமென் இடைவிட்டு கொண்டே இருந்தார். எனவேதான் இந்த நாளிலே இது செய்தியாக கர்த்தர் கொடுத்ததுனால இந்த நாளிலே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த நேசருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்ம கேட்டு நம்மை அதற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இது இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த மணவாளனுக்கு காத்திருக்கிறவர்களை 2 விதமாய் வேதத்தில் அந்த மணவாளன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஒன்று, எடுக்க வேண்டாம், அந்த 10 கன்னிகைகளில் 5 புத்தி இல்லாதவர்களை குறித்து அந்த மணவாளன் என்ன சொல்லுவார்னா, மேரேஜ் அன்னைக்கு வாழ்விலும் தாழ்விலும் சொல்ற அன்னைக்கு எனக்கு தெரியாதுட்டார். அவன் அதில் இந்த கல்யாணம் நடத்துவாங்க தெரியுமா, அப்போ அதில் இந்த உடன்படிக்கைக்கு இந்த கண்ணை நீட்டுற மாதிரி மைக்க கொண்டு போவாங்க. சிலர் பதட்டத்தில் மாற்றி சொல்லிடுவாங்களோன்னு அப்படி இருப்பாங்க, என்ன கேட்க போறாங்கன்னே தெரியாது. சிலர் வீட்டிலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க, அதை இவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஆமாம். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அப்படிதான் ஒரு தம்பி இறங்கி வந்து நிற்கிறான் பதட்டத்தில். நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஆமா ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவன் ஏன்னா ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் இப்படி இப்படி கேட்போம், அதுக்கு நீங்க ஆமா சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஞானஸ்நானம் வந்து நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாயா, இதான் முதல்ல கேட்கறது. நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆமா ஆமா அப்படின்ட்டான். இப்படி பதட்டம். ஆமாம். மேரேஜ் டைம்ல இப்படிதான் கன்னியாகுமரியில் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் பிரசங்கத்தை அடிச்சு முழக்கிறார், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். முடிச்சுட்டு கல்யாண டைம் கேட்குறாங்க, ஆமாம் இவளை ஏற்றுக்கொள்ள உனக்கு தடை இருக்குதா? தடை இருக்கு. நேற்று வர எல்லாம் ஓகே பண்ணிட்டு தானே வந்தேன், அதுக்கப்புறம் தனியாக கூட்டு பேசினப்போ நான் நல்லா தான் வந்தேன், ஆனால் இவருடைய பிரசங்கத்தை கேட்டா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தை, ஆமாம் இப்போ நாங்கள் அப்படி தான் பேசுவோம், நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ ஆமான்னு சொல்லு. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் அப்பா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் பார்க்குறாங்க, நானும் யோசித்திருக்க வேண்டியது. ஆமாம், கர்த்தர் நல்லவர். இங்கே பாருங்க, மேரேஜ் டைமில் மணவாட்டி அழைச்சிட்டு போகிற நேரத்தில் மணவாளன் வந்து சொல்கிறாரு, எனக்கு உங்களை தெரியவே தெரியாது. எப்படிங்க இருக்கும் ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா. பைபிள் ஸ்டடியில் இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கேட்டோம். அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்க பண்ண பெரிய கொஞ்சம் எண்ணெய் எடுக்கல, அவ்வளோதான்.
கொஞ்சம் எண்ணெய் எடுக்கல. அவங்க விபச்சாரம் பண்ணாங்களா, வேசித்தனம் பண்ணாங்களா, கொலை பண்ண ஒண்ணுமே பண்ணல. அதுக்கெல்லாம் தங்களை விலக்கி 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 பாதுகாத்து வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் எடுக்கல. இது ஒரு குற்றமா? அப்போ இந்த இடத்துல தான் ஒரு சபை வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம இதெல்லாம் தப்பா நினைக்கிற பல காரியங்கள் நமக்கு நாளைக்கு கண்ணியாய் வந்து நிற்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன்னா அவர் கூட்டிட்டு போகும்போது அவர் எப்படிதான் கூட்டிட்டு போக விரும்புகிறார் தெரியுமா? என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. அதனாலதான் நம்ம பாடணுமே, குயவனே மண்ணான என்னை உருவாக்குமே. நம்ம மேல மகத்தான திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஒரு கூட்டத்தை பார்த்து மணவாட்டி செட்ல ஒன்ன பார்த்து சொல்றார் ரிஜெக்டட். சிலர் போட்டோ பார்த்து 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 ஆமா இந்த கல்யாணம் பார்க்குற ஆரம்பத்தில் எந்த போட்டோ கட்டவன் தூக்கி போட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரே ஒரு போட்டோ தான் பார்த்தேன். அந்த போட்டோக்கு ஜீவன் வந்து எனக்கு மனைவியா இருக்கு. ஆமே, கர்த்தர் நல்லவர். அதுவும் நான் தூங்கும்போது போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆதாம் தூங்கும்போது விழா எடுத்த மாதிரி அன்னையிலும் தீர்மானிச்சு தூங்கவே கூடாது. ஆமே ஆமே. தூங்கி எழும்புறேன், டேவிட் வந்திருக்கிறான் கேமராவோட. ஆமே, நாங்க பார்த்துட்டோம். ஆமே, கர்த்தர் நல்லவர். நல்லா இருக்கும்போது வேண்டாம் 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 வேண்டாம். கொஞ்சம் வயசு ஆனதுக்கு அப்புறம் எது எதோ வேண்டாம்னு தூக்கி போட்டோன்னு எல்லாத்தையும் அதை கொண்டு வா. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று அந்த மூக்கு ஒன்று இப்படி இருந்தில்ல, அதை கொண்டு வா. ஆரம்பத்தில் எனக்கு மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கணும், இப்போ மூக்கு இருந்தா போதும். ஆமே, ஏன்னா டைம் போயிட்டே இருக்கு, வயசு போயிட்டே இருக்கு. ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் கொண்டு போக மாட்டார். யாரையாவது அப்படி கூட்டிட்டு போக மாட்டார். ஏதாவது முதல்ல பொண்ணு அப்படி சுண்டுனா ரத்தம் வரணும் அப்படின்னு குஷ்டரோக ஹாஸ்பிட்டல் தான் போடும். அங்க சுண்டாமலே ரத்தம் வரும். இப்படி 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 போக 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 கடைசியில் உனக்கு யாரை கட்டணும், எப்படி அவனை பொண்ணு, எனக்கு ஒரு பொண்ணா இருந்தா, அது ஒரு பொண்ணா இருந்தா போதும் எல்லாம். ஆனா ஆண்டவர் அப்படி கூட்டிட்டு போக மாட்டார். ஆமே, ஹல்லேலூயா. ஆமா, இங்க நமக்கு நிறைய ஃபேவர் பண்றத வச்சு நம்ம தப்பா கால்குலேட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டார். ஐயோ, நான் உனக்கு ப்ரொபோஸே பண்ணல, எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இங்க ஒருவளை பார்த்து சொல்றார், ஓ என் பிரியமே, நீ என்னை கவர்ந்து கொண்டாய். ஆமென். உன்னத பாட்டு. ஆமென். அதனுடைய 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. அடுத்து 2வது அதிகாரத்தின் 14வது வசனம். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே அப்படிங்கிறான். இந்த புறா அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? புறாகரியா? நீங்க பைபிளுக்குள்ள வந்துடணும், ஹோட்டலுக்குள்ள போயிடக்கூடாது. புறா அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அப்போ பரிசுத்த ஆவி. இங்கே மணவாட்டியை பார்த்து மணவாளன் சொல்றார், என் புறாவே. அதன் அர்த்தம் என்ன? அந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல, கம்ப்ளீட் அந்த முழுமையான ஆளுகைக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான் தெரியுமா? அவன் தான் மணவாட்டி. ஹல்லேலூயா. என் புறாவே. புறா மறந்துட்டா. முகரூபத்தை எனக்கு காண்பி, முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்க. அவருக்கு என் முகத்தை பார்க்கணும்னு ஆசை. இன்னொரு கூட்டத்தை பார்த்து ஐயோ முகத்தை காட்டிடாத. ஆமென். ஒரு கூட்டம் வரதுக்குள்ள கதவை அடைச்சிடார். இன்னொரு கூட்டத்துக்காக கதவை திறந்துட்டு உன் முகத்தை காட்டுப்பா, உன் சத்தத்தை கேட்கட்டுப்பா, உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தரால் புகழப்படுகிறவனே
உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனோக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவனால் சாட்சி பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய மணவாட்டியாய் இருக்க விரும்புகிறவர்கள் அல்லது அவருடைய மணவாட்டி ஆகிறவர்களுக்கு என்ன மெயினான தகுதி அப்படின்னா, இந்த பூமியிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அல்லது நம்முடைய ஓட்டம் முடிவதற்கு முன்னமே நம்முடைய மணவாளனுடைய வாயிலிருந்து அந்த சாட்சி வரணும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விரும்புகிற மணவாட்டி. இங்கே சூலேமியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சபைக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம பார்க்க முடியும். இதிலே ஒரு 4 காரியங்களை, ஆமேன், அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாள், ஆமேன், நேசர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்று ஒரு 4 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் காண்பிக்கிற வெளிச்சத்தின்படி எல்லாரும் நல்ல கவனமாய் கேட்க வேண்டும். நமக்கு ஒரு நேசர் உண்டு. அழகாய் பாடினோமே, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, ஆமென், அவர்தான் இயேசு ராஜா, அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறை, அவர் நல்லவர், சர்வ அன்பு நிறை. முதலாவது இவள் யார் தெரியுமா? நேசத்தை அதிகம் நினைப்பவள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என்னை இழுத்துக் கொள்ளும், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில், என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். அடுத்த வார்த்தையை கவனிங்க. திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம், உமது நேசத்தை நினைப்போம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் we will remember your love more than wine. எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை நினைக்கிறோம். இந்த திராட்சை ரசத்தை விட நேசத்தை நினைக்கிறவர்களாய் மாறினால் மட்டுமே நாம் அவருக்குரியவர்களாய் வாழ முடியும். இந்த பூமியில வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால், நயங்காற்ற சத்ருவின் பிடியில் அகப்படாமல் இருக்க வேண்டுமானால், நம்ம திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அவருடைய நேசத்தை நினைக்க வேண்டும். வேதம் திராட்சை ரசத்துக்கு பல அர்த்தங்களை கொடுத்தாலும் ஒரு 3 காரியங்களை இதற்குள்ளே சொல்ல விரும்புகிறேன். இந்த திராட்சை ரசம் என்பது எதின் அடையாளமாக அறியப்படுகிறது என்றால், 1, மகிழ்ச்சியின் அடையாளமாக அறியப்படுகிறது. ஆமென். சங்கீதம் 104:15 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்பிள் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ரிஜாய்சிங். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த திராட்சை ரசம் எங்கிருந்து கிடைக்கக்கூடியது சொல்லுங்க பார்க்கலாம். பெஸ்ட் திராட்சை நாம மாதுளை செடியிலிருந்து சொல்லல, அது பூமியிலிருந்து கிடைக்கக்கூடியது. இந்த பூமி பல விதத்துல சந்தோஷத்தை தரும், பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த பூமியில, ஆமென், சாலமோன் சொல்றாரு, வா, நான் சந்தோஷத்தினால் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். சொல்லி அவர் லிஸ்ட் போடுறார் பாருங்க. ஆமா, இந்த பூமியில ஒரு மனிதனை மகிழ்விக்கிறதற்கு, அதாவது நாட்கள் போக போக மனிதர்களை மகிழ்விப்பதற்காக எவ்வளவோ காரியங்களை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு நீங்க சின்ன பிள்ளைங்களை கொண்டு போனீங்கன்னா, அந்த பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்றதுக்குன்னே அல்லது பிள்ளைங்களை மகிழ்ச்சி ஆக்குறதுக்குன்னே ஒரு பிளே ஏரியாவை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், பெரியவங்க, முதியவர்கள், இந்த பூமியிலே ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது.
இங்கே சபை எப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? இந்த உலகத்துல உனக்கு, அதாவது எல்லாமே எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா சில காரியங்கள், அதாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள் என்று இந்த பூமியில சிலது இருக்கிறது. அப்படிதான் ஒவ்வொருவருக்கும். ஆமா, நீங்க சும்மா இருக்கிற டைம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? அது ஏன் அப்படி பண்றோம்னா அது நமக்கு என்ன கொடுக்கிறது? ஏதோ ஒரு வகையில சந்தோஷத்தை கொடுக்கிறது. இப்படி இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது அல்லவா? எது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமோ அது அவனுடைய நினைவை ரொம்ப பிடிச்சிரும், ரொம்ப ஆட்கொள்ளும். திடீர்னு சின்ன பிள்ளைங்கள்ட்ட டூருக்கு போறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க, தூக்கமே போயிடும். அவங்களுக்கும் தூக்கம் போகும், பெற்றோருக்கும் தூக்கத்தை. அவ்வளவுதான். என்னைக்கு போறோம், எப்படி போறோம், அங்க போறோமா, இங்க போறோமா, அப்படி போறோம். ஏன்னா அது மகிழ்ச்சியை கொடுக்கிற காரியம். மகிழ்ச்சி இங்கே என்ன சுனேமியால் சொல்லுகிறாள் என்றால், நேசருக்குரியவள் சொல்றா தெரியுமா, ஆண்டவரே இந்த பூமியில மகிழ்ச்சியை கொடுக்கிற திராட்சரசம் இருக்குல்லப்பா, அதை விட நான் அதிகமா உங்க நேசத்தை நினைப்பேன் ஆண்டவரே. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பூமியிலே எது அதிகமா அதாவது உங்களுக்கு என்ன நடந்தா சந்தோஷம்? ஆமென். பிசினஸ் பண்றவங்களுக்கு பிசினஸ் ஜோன்னு இருந்தா ஜோஜோவா ஜெயா எப்படி இருந்துட்டு போட்டோம் இருந்தா நமக்கு எது ஜாய், எது ஜாய்? அதுக்கு மேல நான் உங்க நேசத்தை நான் நினைக்கிறேன். அதாவது திராட்சரசம் கொடுக்கிற சந்தோஷம் உலக சந்தோஷம், சிற்றின்பம், உன்னத சந்தோஷம், பேரின்பம். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் இருக்கிறது அல்லவா, அது சிற்றின்பம். கொஞ்ச நேரம் அதுக்கு ஒரு சின்ன டியூரேஷன் இருக்கும், few minutes, அவ்வளவுதான். இப்ப கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அல்லது ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கிறாங்க, மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பிடிச்ச டீம் விளையாடிட்டு இருக்கு, அந்த டீம் ஜெயிச்சுட்டு வைங்களேன், ஹாய் ஜெயிச்சுட்டு சூப்பர், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு. ஹல்லேலூயா. எனக்கு பிடிச்ச டீம் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு அப்படியே கை தட்டிட்டு திரும்பும் போது 12th ரிசல்ட், ஒரு சந்தோஷத்தை இன்னொன்னு கெடுக்குது பாத்தீங்களா? அவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம். ஆனா சந்தோஷத்தையே வாலிப நாட்கள்ல அனுபவிக்க முடியாம காட்டிலும் குகையிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் உண்டு. அவன் சொல்றான், ஆண்டவரே மற்றவங்க அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை நான் உங்க சமூகத்துல அனுபவித்தேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம். அது சிற்றின்பம் அல்ல, அது பேரின்பம். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்துல பாருங்கள், நோவாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க ரொம்ப நீதிமான். நோவா மாதிரி ஒரு நீதிமான பார்க்க முடியாது. அதுவும் அந்த காலத்துல, பிரமாணம் இல்லாத காலத்தில் நீதிமானாய் வாழ்ந்திருக்கிறான். அதுதான் முக்கியம். நிறைய பேர் பிரமாணம் வேற வழி இல்லாம சீட் பெல்ட்டை நிறைய பேர் கார்ல போட்டு போறதுக்கு ரீசன் என்ன? ஃபைன், அழகா சொல்றீங்க. பாதுகாப்புக்குன்னு யாராவது சொல்றோமா? இல்ல. கேமரா இருக்கு, மாட்டு. இப்படிதான் ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகும்போது கேமரா மேட்டர்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்ச கேமரா லாய் தான். ஏர்போர்ட்டு போய் விட்டு திருப்பி வர வீட்டில் போட்டோவோட அதோ ஃப்ரண்ட் சீட்டில் சாஞ்சிருந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிற போட்டோவோட, சீட் பெல்ட் போடலை, ஃபைனு. அப்போ நிறைய நம்ம அப்போ பிரமாண நிறைய பேர் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு விதத்தில் பயமுறுத்தியாவது செய்ய வச்சிருது. கரெக்டா? ஆனால் நோவா அந்த காலத்தில் நீதிமானா இருந்தான். அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள கனியை பறிக்கிறான், அதை திராட்சை ஒயினாக்குறான், குடிக்கிறான். சிலர் பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டு 2வது சோறு வாங்குவாங்க. குடிக்கிறான். அவனுக்கு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி வெறியாகுது. அப்படியே விழுந்துட்டான். அவன் வஸ்திரம் விலகி கிடக்கிறான். கானின் தகப்பன் காம் வருகிறான். தகப்பனுடைய நிர்வாணத்தை சகோதரர்கள்ட்ட போய் சொல்றான். சகோதரர்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாதுன்னு முகத்தை திருப்பிட்டே துணியை கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்க. இவருக்கு புத்தி தெளிந்த போது அந்த கானை சபிச்சிட்டான்.
கானானை சபிச்சிட்டான், காமின் சந்ததியை சபிச்சிட்டான். எனக்கு நீர் குடிச்சு படுத்துட்டேன். ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய வேதனை. இதான் உலகம் கொடுக்கிற இந்த உலகம். நீங்க ரொம்ப, அதாவது ரொம்ப சில இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பாருங்க. யாராவது ஒரு வார்த்தை சொல்லி அந்த சந்தோஷத்தை, ஒரு கல்யாண வீட்டில் ஆகட்டும், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஆகட்டும், நல்ல ட்ரெஸ் பண்ணி அழகா ஃபேமிலியா போய் இருந்திருப்பீங்க. யாராவது சொல்ற ஒரு வார்த்தை உங்க மொத்த சந்தோஷத்தை இல்லாமாக்குது தெரியுமா? ஆனா நம்ம எல்லாம் அதிகமாக நாடுகிறது இந்த சிற்றின்பத்தை தானே, இந்த கொஞ்ச நேரம் கிடைக்கிற சந்தோஷத்தை தானே. இங்க சொல்றா, இந்த அவருடையவள் சொல்ற, அப்பா இந்த சாலமோன் அறைக்குள்ள என்னை கூட்டிட்டு வராரு, ஆனா என் மனசெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, இந்த திராட்சை ரசத்தை பார்க்கணும். இப்படி நினைக்கிறவனுக்கு ஈஸியா திராட்சை ரசத்தை அவாய்ட் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய காரியத்தை அநேக தேவ பிள்ளைகளுக்கு அவாய்ட் பண்ண முடியல. அவாய்ட் பண்ண முடியாம மாட்டிட்டு நான் நிர்பந்தமான மனுஷன், ஐயோ என்னால இதை விட முடியலையே. ஏன் விட முடியல தெரியுமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த நேச கொடியை உங்க மேல பறக்க அனுமதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க. இந்த பொல்லாப்பு பாவம் நிறைந்த உலகத்துல நேசத்தை அதிகப்படுத்தாமல் பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியாது. அடியான் கற்றுக்கொண்ட காரியம் இதுதான். நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருக்கலாம், நேசத்தை அதிகப்படுத்தாமல் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு